திருவிதாங்கூரில் அப்பச்சி என்பவர் இருந்தார். அவர் ஐயப்பனை மிகவும் பக்தியுடன் வழிபட்டார். அவர் ஒவ்வொரு வருடமும் சபரிமலைக்கு பயணம் செய்து மண்டல விரதம் மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒருமுறை வயது முதிர்ந்ததால் அவர் சபரிமலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தார். ஆனால் அவரது மனம் எப்போதும் ஐயப்பன் நினைவிலேயே இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் மல்க, சுவாமியே, இந்த வயதில் எனக்கு உன்னை தரிசிக்க வரும் பாக்கியம் கிடைக்குமா என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தார். அன்றிரவு அப்பச்சி தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் வந்தான். அவனது உருவம் அதீத அழகுடன் கதிர்மணியாக ஒளிர்ந்தவனாக இருந்தான். அந்த சிறுவன் அப்பச்சியிடம் வந்து, அப்பச்சி, நீ என்னை காண விரும்புகிறாயே, இதோ நான் வந்துவிட்டேன் என்றான். அப்பச்சி ஆச்சரியத்துடன் எழுந்து அமர, அந்த சிறுவன் ஒரு கணத்தில் ஐயப்பன் ரூபமாக வெளிப்பட்டு காட்சி தந்தார். நான் எப்போதும் என் உண்மை பக்தர்களின் மனதிலேவே இருக்கிறேன். அவர்கள் நினைத்தாலும் நான் நேரில் வந்து காட்சி தருவேன் என்று அருள் வழங்கினார். அப்பச்சி ஆனந்த கண்ணீர் வடிக்க ஐயப்பன் புன்னகைத்து மறைந்து விட்டார். உண்மையான பக்தி கொண்டவர்களுக்கு ஐயப்பன் நேரில் வந்து அருள் செய்வார். சுவாமியே, சரணம் ஐயப்பா